உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் தொடர்ந்து பல உண்மை சம்பவங்களை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணவனை இழந்த இளம்பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, கணவனை இழந்த பிறகு அவர் இறந்த பிறகு தனக்கு எந்த வருமானமும் இல்லாமல் போயிடுச்சு, நம்ம வீட்டில் இருக்க 2 பொம்பளை பிள்ளைங்களை நம்ம எப்படி கரை சேர்க்க போகிறோமோன்னு சொல்லி அந்த பெண் ரொம்பவும் தவிச்சு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ரோட்டோரமாக ஒரு புளிய மரத்துக்கடியில் ஒரு சின்னதாக டிஃபன் கடை போடுறாங்க. இந்த இளம் பெண்ணோட டிஃபன் கடைக்கு நிறைய பேர் வர்றதில்ல. ஏன்னா இப்போ தான் கடை ஆரம்பிச்சிருக்காங்க, புது கடையாக இருக்கவும் நிறைய கஸ்டமருக்கு தெரிய வரல. அதனால் அவங்களாம் ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வராங்க. ஆனால் இந்த பெண் சமைக்கிற சமையலோட கைப்பக்குவம் நல்லா இருக்கிறதால சில கஸ்டமர் ரெகுலராக வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அந்த டைம் ஒரு போலீஸ்காரர் வந்து ரெகுலராக சாப்பிட்டு போகிறாரு. இந்த பெண்ணுக்கு அந்த போலீஸ்காரரை பார்த்து ரொம்ப பயங்கரமாக கோவம் வருது. நம்மளே கஷ்டப்பட்டு நைட்டு கடை போடலான்னு சொல்லி டிஃபன் கடை போட்டால் இந்த போலீஸ்காரர் தினமும் வந்து சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு காசு கொடுக்காம போறாருன்னு சொல்லி இந்த பெண்ணுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஆனால் அந்த நைட்டு கடை டைமில் அங்கே பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்க. அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு இந்த பெண் கடைக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அந்த போலீஸ்கார் வரும்பொழுது மட்டும் அவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அந்த போலீஸ்கார் அந்தாண்ட போயிட்டாருன்னா இவங்க அந்த அம்மா கிட்ட சட்னி ஊத்து, காரமா சட்னி வைக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவும் சண்டை போடுவாங்க. ஆனா அந்த போலீஸ்கார் வர்றதும் ஒரு விதத்துல இந்த அம்மாவுக்கு நல்லா இருந்தாலும், ஆனா டெய்லியும் காசு கொடுக்காம போறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த போலீஸ்காரர் மேல கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. ஒரு நாள் இந்த அம்மா அந்த போலீஸ்கார்ட்ட, சார் காசு கொடுத்துருப்பாங்க சார், டெய்லி சாப்பிட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன காசு வைக்கிறியா, என்ன நைட் கடை போட்டிருக்க, யார் பர்மிஷனோட போட்டிருக்க, நைட்டு என்ன மணி 10 மணி மேலே ஆயிடுச்சு, இந்த டைம்ல கடை போடக்கூடாது, கடையை மூடுன்னு சொல்லி அடாவடி பண்ணுவாரு. அதுக்கு பயந்துகிட்டு இந்த அம்மா அவர்கிட்ட காசு கேட்காம விட்டுருவாங்க. அந்த போலீஸ்காரர் இப்படி சொல்லவும் இந்த பெண் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இனிமே அந்த சார்ட்ட வந்து காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இருந்தாலும் இப்படியே 2 வருஷம் ஓடிட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க டவுனுக்கு பக்கத்துல உள்ள ஆளுங்க நடமாட்டம் இருக்கிற பகுதியில ஒரு சின்ன கடையா வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த கடையில டிஃபன் கடை போட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த போலீஸ்காரர் தவறாம அங்கேயும் போயிடுறாரு. இந்த அம்மா பார்த்துட்டு, என்னடா இது 2 வருஷம் கடை அங்கே புளிய மரத்தடியில் போட்டோம், டெய்லி வந்து சாப்பிட்டு போனாரு, சரி நம்ம எதிர்த்து பேசினா யாரை கேட்டு பர்மிஷன் போட்டா இது பப்ளிக் இடம்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணாரு, இப்போ நம்ம வாடகை கொடுத்து ஒரு கடையை எடுத்து நடத்துறோம், இங்கேயும் சாப்பிட வந்துட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு அந்த போலீஸ்காரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும், சாப்பிட்டு காசு கொடுக்காம போனாருன்னா கண்டிப்பா நம்ம கேட்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அந்த போலீஸ்காரர் கடைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே, சார் தயவுசெய்து சாப்பிட்ட உடனே காசு கொடுத்துருப்பாங்க சார், இப்போ நான் வந்து கடை வாடகை எடுத்து நடத்துறேன், ஓரளவு தான் லாபம் பார்க்குறேன், நீங்க வந்து சாப்பிட்டு டெய்லியும் காசு கொடுக்க போனா எனக்கு லாபம் கிடைக்காம போயிடும், நான் 2 பெண் குழந்தைய வச்சிருக்கேன், அவங்களை கரை சேர்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா பேசுறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்தம்மா நான் சாப்பிட்டதுக்கான அந்த காசு 1 லட்சம் சொல்லி கொடுக்குறாரு, நான் டெய்லி நைட்டு சாப்பிட்டு போவேன் இல்லையா, அதுக்கு உண்டான காசு 1 லட்சம் கணக்கு போட்டு வச்சிருக்கேன், அந்த காசு இருந்தாங்க அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இந்த இளம் பெண்ணுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அந்த போலீஸ்காரர் மேற்கொண்டு சொல்றாரு, இங்க பாருமா, டெய்லி நான் வந்து உன்கிட்ட காசு கொடுக்காம சாப்பிட்டு போனேன் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, நீ ஒயின் ஷாப் பக்கத்துல கடை போட்டிருக்க, அந்த டைம் ஒரு பெண்ணு தனியா கடை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க தண்ணி அடிச்சு வரவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நான் வந்து உன்கிட்ட சாப்பிட்டு காசு கொடுக்காம கொஞ்சம் அடாவடி பண்ணிட்டு போனா போலீஸ்காரர் டெய்லியும் வராருன்னு சொல்லி அவங்க ஒரு பயம் இருக்கும், அதனால உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், அதனால தான் நான் டெய்லி வந்து சாப்பிட்டு போனேன். என் வீட்டில் என் ஒய்ஃப் எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சாப்பிட்டு போறேன்னா அதுக்கு காரணம் இதான். ஏன்னா உன்னுடைய ஹஸ்பண்டு என்னுடைய ஃப்ரெண்டு, நானும் ஹஸ்பண்டும் ஒன்னா ஸ்கூல்ல படித்தோம், அதனால நான் உனக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி தான் நான் டெய்லி வந்து சாப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பெண்ணுக்கு கண் கலங்கி போயிடுது. எந்த பேச்சும் வராம வாயடிச்சு நிக்கிறா. கடைசியில அண்ணா சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அந்த போலீஸ்கார சொல்லவும் அந்த போலீஸ்கார சிரிச்சுக்கிட்டு, நீ பயப்படாம இருமா, நான் இடையில இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியில அந்த பெண் ஒரு முடிவுக்கு வராங்க, எல்லா போலீஸ்காரங்களையும் நம்ம தப்பா நினைக்க கூடாது, போலீஸ்காரங்களுக்குள்ளே ஒரு சில போலீஸ்காரங்க நல்லவங்களா தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பெண்ணு போலீஸ் நினைச்சு பெருமைப்படுறா. இந்த சம்பவம் கேரளாவில் உண்மையாலுமே நடந்திருக்குங்க. அதை தான் உங்களுக்கு வீடியோவை தொகுத்து வழங்கியிருக்கோம். இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க, அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.